இது கார்த்திகேயர் பற்றிய ஒரு சின்ன பார்வை. சிவன் பார்வதியோட தேவர்களோட சேனாதிபதி, போர்க்கடவுள்னு சொல்றோம் இல்லையா? இவரோட முக்கியமான வேலையே தீமையை அழிக்கிறது தான். குறிப்பா தென்னிந்தியாவுல இவர முருகன்னும் தமிழ் கடவுள்னும் ரொம்ப கொண்டாடுறாங்க. ஏன் அப்படிங்கறத பார்க்கலாம். முதலாவதா அவரோட பிறப்பும் முக்கிய வேலையும் பாத்தீங்கன்னா, தீய சக்திகளை அழிக்கிறதுக்காகவே சிவனோட ஆற்றல் இருந்து பிறந்தவர். அம்மா பார்வதி கொடுத்த சக்தி வாய்ந்த வேல் ஆயுதத்தை வச்சு தேவர்களை பயமுறுத்தின அசுரனை ஜெயிச்சாரு. அப்புறம் அந்த அசுரனையே அடக்கி மயிலா வாகனமாவும் சேவலா கொடியில சின்னமாவும் ஆக்கிக்கிட்டார். இது தீமை அடக்கிற அவரோட பவரை காட்டுது. ரெண்டாவதா ஞானப்பழ போட்டியும் தென்னக தொடர்பும். ஒரு ஞானப்பழத்துக்காக அண்ணன் விநாயகரோட போட்டி நடந்தப்ப மனஸ்தாபம் வந்து இவர் இமயமலையை விட்டு தென்னிந்தியாவுல பழனிமலைக்கு வந்துட்டாரு. அங்கதான் பழம் நீயேன்னு தேற்றப்பட்டு அந்த இடமும் பழனியாச்சு. இந்த பயணம்தான் இவரை தென்னகத்தோட, குறிப்பா தமிழ் மக்களோட ரொம்ப நெருக்கமாக்கி தமிழ் கடவுள்னு பேர் வாங்க வச்சது. கடைசியா அவர் வெறும் போர்வீரன் மட்டும் இல்ல, ஓம் மந்திரத்தோட பொருளை அப்பா சிவனுக்கே சொன்னதால சுவாமிநாதன், அதாவது குருவுக்கெல்லாம் குருன்னு பேர் வந்தது. சில கதைகள்ல வள்ளி தெய்வானியோட குடும்பஸ்தனாவும் சிலதுல துறவியாவும் இருக்கார். இதெல்லாம் அவர் போர்க்கடவுள் மட்டும் இல்ல, ஞானத்துக்கும் பல வடிவங்களுக்கும் சொந்தக்காரர்னு காட்டுது. ஆக கார்த்திகேயர் அல்லது முருகன், இவர் வெற்றி, ஞானம், இளமை இதோட அடையாளமா தீமையை அழிச்சு நன்மையை நிலைநாட்டுற தெய்வ சக்தியா நிற்கிறார்.